ஒரு ஊரில் ஒரு வயசான முனிவர் காட்டில் வந்து 37 வருஷமாக அது வந்து ஞான இது இருந்தார். அந்த தவம் இருந்தார். 37 வருஷமாக இருந்தார். ஜபம் பண்ணினே இருந்தார். ஈஸ்வரன் வந்தார். அவருக்கு என்ன வழி கேட்டார். கேட்ட வார்த்தை கொடுத்தாரு. சரி, இந்த வாரம் நம்ம வந்து பழிக்குதா இல்லையான்னு செக் பண்ணோம். முதல்ல என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற போது மேலே ஒரு காக்கா வந்து என்ன பண்ணேன், இவர் மேலே பாத்ரூம் துணி போயிடுச்சு. போனோடனே என்ன பண்ணார், இந்த காக்காவை சர்ன்னு இப்படி பார்த்தா இருப்பார். காக்கா எரிஞ்சு கீழே தொப்புன்னு ஊதிச்சு. ஆஹா, நம்ம வந்து ஜபம் பண்ணது நம்மளுக்கு வந்து பழிச்சிடுச்சு அப்படின்னு அங்கே வந்து எழுந்து வந்தார். எழுந்து வந்தோன்னா ஒரு வீட்டில் போய் நின்று உட்கார்ந்தார். போய் அம்மா ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. சரி, அது ஒரு வீட்டில் போய் நின்றுன்னு, அம்மா பசி எடுக்குதுமா, கொஞ்சம் சோறு இருந்தால் போடுமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உள்ளே வந்து ஒரு அம்மா வந்தாங்க. அப்படி கொஞ்சம் உட்காருங்க பெரியவரே, இந்த சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு வெளியே அதை உட்கார அந்த இது வேறு இருக்கும். பழைய காலத்து இந்த திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில் உட்கார வச்சாங்க. சரி, திண்ணையில் உட்கார வச்சு இந்த அம்மா உள்ளே போனாங்க. அவங்க வீட்டுக்காரர் அப்போ உள்ளே வந்திருந்தார். வந்த உடனே என்ன பண்ணாருன்னு முதல் ஓடி போய் வந்து சொம்பில் தண்ணியை தூக்குத்தாங்க. வீட்டுக்கு கைகள்லாம் கழுவிட்டார். ரெண்டாவது வந்து வீட்டுக்காரருக்கு பெரிய வாழை போட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டுன்னுக்குறாங்க. இவருக்கு வெளியே உட்கார ரொம்ப பசி. இந்த முனிவருக்கு ரொம்ப பசிக்குது. நான் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது சாப்பாடு. இன்னும் அந்த பொம்பளை வந்து வரமாட்டேது. இன்னும் அதை இன்னும் ஆணவம், இன்னும் கௌரவம், ரொம்ப வந்து ஆவேசில் இருந்தார். இந்த கணவன் சாப்பிட்டு முடிச்சார். இலையை எடுத்து போட்டுட்டு கை கழுவிட்டு போனவுடனே இந்த இவருக்கு, இந்த பெரியவருக்கு முனிவருக்கு சாப்பாடு ஒரு கிண்ணத்தில் எடுத்துன்னு வந்துட்டாங்க போகிறதுக்கு. வந்தவொடனே திடீர்னு என்ன பண்ணார், அந்த பெரியவர், நான் இவ்வளோ நேரம் ஆச்சு சாப்பாடு கேட்டு கொண்டு வராமல் இவ்வளோ லேட்டாக வரீன்னு சொல்லிட்டு சர்ரு அந்த காக்காவை மட்டு பார்த்தாலும் சர்ரு மட்டு பார்த்தாரு. உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அந்த பொண்டாட்டி என்ன சொன்னாங்க, அவரோட பொண்டாட்டி, பெரியவரே, உன்னுடைய சாபம் கீபம் எல்லாம் வந்து காட்டில் வச்சுக்கலாம், அந்த காக்கா எரிஞ்சு போச்சுப்பார், அதுமாரி வச்சுக்கலாம். ஆனால் எங்கிட்ட காட்டாதீங்க, எங்கிட்ட வந்து உன் சாபம்லாம் எனக்கு பழிக்காது. ஏன்னா உன் தெய்வம் உனக்கு வந்து இந்த வரம் கொடுத்துட்டாங்க. ஆனால் என் தெய்வம் அவங்க உள்ளே இருக்குது பாருங்கள். என் வீட்டுக்காரர் தான் என் தெய்வம். என் வீட்டுக்காரருக்கு வந்து நான் சேவை செஞ்சு பணிவிட செஞ்சு நான் வந்துக்கிறேன். நீ 4 வாட்டி அங்கே 2 வாட்டி போய் பார்த்தா காக்கா செத்துச்சு. எனக்கு 4 வாட்டி பார்த்து நான் செத்து நான் சாக மாட்டேன். ஏன்னா என் தெய்வம் உள்ளகுது, உன் வேலையெல்லாம் வச்சுக்க பார்த்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதுபோல் மனைவி அத்தனை பேருக்கும் சரி, கணவன் தான் தெய்வம், கணவன் தான் கடவுள். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இது இன்றைக்கி நேற்று வந்து சொன்ன வார்த்தை கிடையாது. ஆரம்பத்திலே வந்து இது வந்து இருக்குது. அந்த காலத்தில் 17 பிள்ளை 16 பிள்ளைலாம் பெற்றாங்க. ஏன் பார்த்தாங்க, எப்படி பெற்றாங்கன்னா நார்மல் டெலிவரி, எல்லாம் நார்மல் டெலிவரி. ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா 140 வயசு, 120 வயசு, 110 வயசு எப்படி இருக்கும். இந்த கணவன் போயிட்டு விவசாயத்துலேருந்து அங்கே இங்கே போயிட்டு இது ஒரு சம்பாதிச்சு வச்சுட்டு கொடுப்பாரு, குடும்பத்தை பார்ப்பாங்க. இந்த கணவன், இந்த மனைவிமார்கள் காலையில் எழுந்தோடனே தாலியை கையில் எடுத்து புருஷன் காலில் வச்சு அதை எடுத்து 2 கன்னத்தில் தொட்டு கும்பிட்டு இப்படி ஒரு 3 சுற்று, அப்படி ஒரு 3 சுற்று வந்துட்டு புருஷன் மூஞ்சி இப்படி பார்ப்பாங்க. நல்லா மூஞ்சி இப்படி இப்படி பார்த்துட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க. அந்த இன்னாங்கோ வாங்கோ போங்கோன்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. அவங்க வீட்டுக்கார் பேரை கூட சொல்ல மாட்டாங்க. யாருன்னா வந்தார்னா, ரேவதி வீட்டுக்காரு, மாலதி வீட்டுக்காரு, ரேவதி அவங்க அப்பாப்பா, அவர் மாலதி அப்பாப்பா அப்படின்னு தான் பேர் சொல்லி கூப்பிடாது. தவிர பொண்டாட்டி மகள் பேர் கூட விட்டு சொல்ல மாட்டாங்க. இப்போ சர்வசாதாரணமாக வச்சு பேர் விட்டு கூப்பிடுறதும் வாடான்றதும் போடான்றதும் இதெல்லாம் சொல்லி கோர்ட்டில் நிறைய டைவர்ஸ் போய் நிற்கிது. குடும்பம் அப்படி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வர காலத்து வயசு பசங்க பழைய கூட்டு குடும்பமாக இருந்துட்டு பழைய காலத்து இந்த ஆயாங்க அம்மாங்க அவங்க சொல் பேச்சு கேட்டு வழி அப்படியே அந்த பாதையிலே வந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும், எல்லாம் செழிப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.